ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நேஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யுங்மின் பிஎல் ஒன் ஷாட் த ஃபோட்டோகிராஃபர். இது ஒரு சின்ன ஒன் ஷாட் தான், பட் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இன்ட்ரோ பார்த்திங்கன்னா, நம்ம யுங்கி ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் எதர்ச்சியாக ஜிம்மினை மீட் பண்ணுறாரு. அவர் மீட் பண்ணுறாருங்கிறத விட பார்த்தாருன்னு சொல்லலாம். பார்த்ததும் அவருக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அவங்க எப்படி செட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஓப்பன் பண்ணால் நம்ம யுங்கி ஸ்டுடியோவில் நின்றுருக்காரு. ஒரு லேடியோட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு டன் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் உட்காந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேடி போயிடுறாங்க. யுங்கி அப்படியே சேரில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு, ஹோசோ, நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால மட்டும் இங்கே உன்னை வச்சிட்ருக்க முடியாது, புரியுதா அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர், என்னண்ணா, என்னால் முடியும், என்னாலேயும் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியும். ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃப்னு நீ எதை நினைக்கிற? பார்க்கறக்கு அழகாக இருந்தால் அது நல்ல ஃபோட்டோகிராஃப் தானே? அப்படி இல்லை. அப்புறம் எப்படி? ஹோசோக்கு பார்த்துட்டு இவங்க எப்படி உட்கார்றாரு. ஹோசோக்கு சொல்கிறாரு, என்ன இவங்கிண்ணா சொல்லுங்கள், எனக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் பிடிக்காது. சஸ்பென்ஸ் சிம்பிளாக இருக்கணும்டா, ஆனால் ஸ்பெஷலாக இருக்கணும். அதுதான் நல்ல ஃபோட்டோகிராஃப். எனக்கு புரியலையே. நாளைக்கு வா, காட்டுறேன். நாளைக்கா? நாளைக்கு சாட்டர்டே தானே? சனிக்கிழமை என்ன? ஆமாம், சனிக்கிழமை தான். இப்போ நீ போய் ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணு. கஸ்டமருக்கு மண்டே ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னு சொன்னாங்க. ஹோசோக்கு அப்படியே பார்த்துட்டு, என்னடா வாழ்க்கை, அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இவங்க எப்படியே மூச்சு எடுத்து விட்டுட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அடுத்த நாள் ஆகுது. இவங்கியும் ஹோசோக்கும் கேமராவோட நின்றுருக்காங்க பார்க்கில். ஹோசோ கேட்குறாரு, என்னண்ணா பண்ணோம்? 4-5 ஃபோட்டோஸ் எடுறா. ஃபோட்டோஸ் எடுக்கணுமா? எதை ஃபோட்டோ எடுக்கணும்? உனக்கு எதை பார்த்தா சிம்பிளாக இருக்குது ஆனால் ஸ்பெஷலாக இருக்குன்னு தோணுதோ அதை ஃபோட்டோ எடு. ஹோசோக்கு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரிண்ணா அப்படின்ட்டு கேமரா எடுத்துகிட்டு போயிடுறாரு. யூங்கி பெஞ்சு மேலே உட்கார்றாரு. கேமராவோட சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு சின்ன குட்டி பாப்பா வந்து பெரிய பூவோட சின்ன பெட்டில் டச் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு யூங்கி லைட்டாக சிரிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு அந்த பாப்பாவை. அந்த பாப்பா இங்கே ஓடி போயிடுது. யூங்கி லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே பெஞ்சில் சாஞ்சு உட்கார்றாரு. அப்போ ஒரு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஃபோன் எடுத்து பார்த்தா அது ஒரு டேட்டிங் ஆப்லேருந்து வந்திருக்கு. யூங்கியோட ப்ரொஃபைலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மின் யூங்கி 30 years old ஃபோட்டோகிராஃபர், பைசெக்ஷுவல், லுக்கிங் ஃபார் லவ் இன் திஸ் ஹார்ஷ் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்கு. நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்குன்னா, இட்ஸ் அ மேட்ச் அப்படின்னு வந்திருக்கு. அவர் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு, நான் எப்படா ரைட்டுக்கு சேவ் பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா போட்டிருக்கு, லீ சுயாங், ஸ்டூடெண்ட், பைசெக்ஷுவல், சிங்கிள் அண்ட் ரெடி டு மிங்கிள் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டு ஃபோனை பாக்கெட்லேயே வச்சிடுறாரு. மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கிறாரு. ஹோசோக்கு அப்படியே ஓடி வந்துட்டு, யுங்கினா அப்படின்னு கூப்பிட்றாரு. யுங்கி கண்ணை திறந்து ஹோசோக்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஹோசோக்கு அப்படியே யுங்கி பக்கத்தில் பெஞ்சில் உட்காடுறாரு. என்னண்ணா இப்படி பார்க்குற? டேய், நேற்று ஃபோன் யூஸ் பண்ணியா? இல்லையே. பரப்புடுற, யாருன்னே தெரில, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஹோசோக்கு அப்படியே யூங்கியை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா, யூங்கியும் ஹோசோக்கும் உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்காங்க 2 பேரும். யூங்கி சிரிச்சிட்டே ஃபோன் எடுக்கிறாரு. ஹோசோ கேட்குறாரு, என்னென்ன பண்ண போகிற அப்படின்னு. யூங்கி சிரிச்சிட்டு, டேட் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிறாரு. ஹோசோக்கு அப்படியே இன்னொரு கிளாஸ் ஊற்றி நல்லா குடிச்சிட்டு, பாருண்ணா நிறையா குடிச்சிட்டேன், நான் டேட்லாம் நாளைக்கு பண்ணலாம், நான் சொல்கிற கேளு போதும். யூங்கி சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ டேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய டைம் அப்படியே ரைட் சைடு அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹோசோக் கேட்குறாரு, உங்கள் ப்ரொஃபைல் வச்சு பார்த்தியா? கங்பாரம், 32 வயசு, செம்ம க்யூட்டாக இருக்கான்டா, இவன் தான் எனக்கு. ஹோசோக்கு அப்படியே பார்த்துட்டு, அவன் திருத்த முடியாது அப்படின்ட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஃப்ளாஷ்பேக் பிடிச்சது. ப்ரெசண்ட்டில் வந்து ஹோசோக்கு சொல்கிறாரு, எல்லாம் பண்ணிவிட்டு என்ன கேளு.
ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணும்போது ஃப்ரெண்ட் இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு கேட்க மாட்டியா? ஆமாம், நான் சொன்னால் மட்டும் அப்படியே கேட்டுருவேன். சரிடா. ஆமாம், உன்னோட பாரம் டெக்ஸ்ட் பண்ணானா? யாரா? நான் சொன்னியே, பாரம் 32 வயசு, செம்ம க்யூட்டாக இருக்கான், இவன் தான்டா எனக்கு. இவங்கி பார்த்துட்டு, டேய் சிரிக்காதடா, அவன்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு தான் மெசேஜ் பண்ணியிருக்கா. பொண்ணா? சரி பரவாயில்ல, உன்னோட பாரம் சீக்கிரம் டெக்ஸ்ட் பண்ணுவான், கவலைப்படாத. டேய் மூட்டு போறியா? சரி அதை விடு, நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் பாரு. இவங்கியும் கேமரா வாங்கி பார்க்குறாரு ஃபோட்டோஸ் எல்லாம். அழகான பூக்கள், பெரிய பெரிய மரங்கள், அப்புறம் பார்த்தா அழகான செடி எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஹோசோக். ஆனால் அது எதுவுமே பார்த்து இவங்கிக்கு அவ்வளோவா பிடிக்கல. அழகாக இருக்குது எல்லாமே, ஆனாலும் அவ்வளோவா பிடிக்கல. அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது கேட்குறாரு, டேய் யார் அவன்? ஹோசோக் கேட்குறாரு, யார் அப்படின்னு அப்படியே கன்ஃபியூஷனில் பார்க்குறாரு. யூங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹோசோ காமிக்கிறாரு. அதில் ஒரு ஆள் வந்து சிரிச்சிட்டே ஒரு மரத்தை டச் பண்ணுறாரு. அந்த மரம் பெரிய மரம், டச் பண்ணுறாரு. அட இந்த ஃபோட்டோவா? டெலிட் பண்ணலான்ட்டு இருந்தேன், அப்பா கால் பண்ணார், பேசிட்டு அப்படியே மறந்துட்டேன். யாருன்னு கேட்டேன் நான். எனக்கு எப்படி நான் தெரியும்? யாரோ ஒருத்தன், நான் க்யூட்டாக இருக்கான். சரி க்யூட்டாக இல்லை போதுமா, காம் டவுன். இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. இவ்வளோ அழகாக நான் யாரையும் பார்த்ததே இல்லைடா. ஏன் உன் கங்பாரம் விட க்யூட்டாக இருக்கானா? மூட்டு போறியா? கங்பாரம்லாம் ஒன்றுமே இல்லைடா அவன் முன்னாடி. யூங்கி அப்படியே ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு கேமராவை ஹோசோ கிட்ட கொடுத்துட்டு எந்திரிச்சு போகிறாரு. எந்திரிச்சு போய் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மின் தான். ஜிம்மின் நின்றுட்டுருக்காரு. ஜிம்மினை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. இவங்கி ஜிம்மின் அப்படியே கீழே உட்காடுறாரு. இவங்கி லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்தே ஜிம்மினோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. பார்த்தா ஜிம்மின் அப்படியே குழந்தைங்கள பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாரு. அதை பார்த்து இவங்கியும் லைட்டாக சிரிக்கிறாரு. ஹோசோக் இவங்கி பக்கத்தில் போய் சொல்கிறாரு, டேட்டிங் ஆப்பை யாரோ ஒருத்தர் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறாரு. இவங்கி ஷையாக சிரிச்சிட்டு, அவன் எனக்கு தான்டா, அவன் பேரே உனக்கு தெரியாதுண்ணா, நிறைய பேர் நான் ரைட்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கேன் தான், ஆனால் இவ்வளோ அழகாக யாரையும் பார்த்ததில்லடா. என்ன வேணால் பண்ணலான்டா, ஆனால் அவன் எனக்கு தான்டா. அதெல்லாம் சரி, ஆனால் ஏற்கனவே அவனுக்கு ஆள் இருந்து என்ன பண்ணுவ? டேய் வாய் வைக்காத, பொத்திட்டு போ. ஹோசோக் அப்படியே பார்க்குறாரு. அடுத்த வாரம் அவங்க 2 பேரும், யாருன்னா இவங்கியும் ஹோசோக்கும் தான் பார்க்கில் நின்றுருக்காங்க. உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறக்கு என்ன எதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன்? டேய் வீட்டு போய் ஃபோட்டோ எடுறா, வேலை தெரிஞ்சுக்க வேண்டாமா போ. ஹோசோக் ஏதோ சொல்கிறாரு, நான் கேட்க மாட்டேங்குது. அவர் அப்படியே போயிடுறாரு. இவங்கி மறுபடியும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மின் அதே இடத்துல நின்றுருக்காரு. இவங்கி அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஜிம்மி திரும்பி பார்த்துட்றாரு, இவங்கியை பார்த்துட்றாரு. இவங்கி டக்குன்னு ஹோசோ கிட்ட போயிடுறாரு. ஹோசோ கேட்குறாரு, என்னண்ணா? டே பார்த்துட்டான்டா. அதனால் என்ன? டே போகலான்டா. சரி நீ போ. ஹோசோக்கோட கையை இவங்கி பிடிச்சிட்டு, டே வாடா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாரு. ஹோசோக் சொல்கிறாரு, உன் பாய் ஃப்ரெண்ட்னா நான் இதுக்கு நான் போகணும். இவங்க அப்படியே ஹோசோக் இழுத்துட்டு காருக்கு போயிடுறாரு. நைட் ஆகுது. நைட்டு இவங்க அப்படியே ஜிம்மினோட ஃபோட்டோ பார்த்துட்டே படுத்துட்ருக்காரு. அவர் அப்படியே சொல்கிறாரு, யாரா நீ இவ்வளோ அழகாக இருக்க, பார்த்தாலே பைத்தியமே பிடிக்குதுடா. நான் ஒவ்வொரு நாளும் நான் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, ஆனால் உனக்கு என் பேர் கூட தெரியாது. அவர் அப்படியே ஃபோட்டோ கிஸ் கொடுத்துட்டு
பெட் சைட் டேபிளில் வச்சிடறாரு ஃபோனை. லைட்டாக ஷையை சிரிச்சிட்டு அப்படியே போற்றி படுத்துடுறாரு. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஒரு நாள் பார்த்தா யூங்கி அப்படியே ஸ்டுடியோவில் உட்காந்துட்ருக்காரு. எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. ஹொசோக் யூங்கி கிட்டே போய் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. யூங்கி எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஹோசோ கொஞ்சம் கத்தி கூப்பிடுறாரு அண்ணா அப்படின்னு. யூங்கி அப்படியே லைட்டாக அசைஞ்சிட்டு ஹோசோக்கு பார்க்குறாரு. என்னண்ணா பகல் கனவு கண்டுட்ருக்க? அதெல்லாம் இல்லை, நான் உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்தேன். என்னது? எங்கே? பார்க்குக்கு போயிருந்தேன் காற்று வாங்கலாம் அப்படின்னு. திரும்பி வரும்போது ஒரு பேக் பூரா மளிகை ஜாமான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. அப்படி ரொம்ப வேலை செய்கிறான் போல். ஒருவேளை ஃபேமிலி மேனாக இருப்பானோ? இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவனுக்கு பதிலாக அவன் வேலையில் நீங்கள் பார்க்க போகிறீங்களா? டேய் போத்திட்டு போடா. அடுத்த நாள் ஆகுது. யூங்கியும் ஹொசோக்கும் பார்க்கில் நின்றுருக்காங்க. இங்கே பாருண்ணா, இதெல்லாம் சரியில்லை. உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும், நீ வர என்னையே சும்மா நிற்க வச்சுருக்க. டேய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாடா? நான் இங்கே நின்னா மட்டும் நீ என்ன போய் ப்ரப்போஸாக பண்ண போகிற? பண்ணாலும் பண்ணு. ஆமாம் கிழிப்பேன். அவனை திரும்பி பார்த்தா நீ ஓடிடுவேன், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஹொசோக். யூங்கி அப்படியே பார்த்துட்டு ஜிம்மினை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஜிம்மின் திரும்பி யூங்கியை பார்த்துட்றாரு. பார்த்ததும் யூங்கி ஹோசோக்கோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஒரு 1 மந்த் போகுது. சேம் ரொட்டீன் தான் கண்டினியூ ஆகுது. யூங்கியும் ஹோசோக்கும் பார்க்குக்கு வருவாங்க. வந்துட்டு அதுவும் சாட்டர்டே தான் வருவாங்க. வந்துட்டு யூங்கி வந்து ஜிம்மோட ஃபோட்டோ எடுப்பார். எடுத்துகிட்டு அவர் திரும்பி பார்த்ததும் இங்கேருந்து ஓடிடுவார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா யூங்கி பெட்ரூமில் உட்காந்துட்ருக்காரு. யார் கூடயும் ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. என்ன ஹோசோ? என்னண்ணா வருஷம்ண்ணா, எவ்வளோ வருஷம் தெரியுமா? நாள் சொல்லலை, வருஷம் சொல்கிறேன். எவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு டேட் கிடச்சிருக்கு தெரியுமா? டேட்டிங் ஆப்பில் நான் போகணுண்ணா. டேய் என்னடா ஃப்ரெண்டுக்கு என்னண்ணா ஃப்ரெண்டுன்னு இருக்க? நீயும் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறல? நீயும் ஒரு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. என்னது யூஸ் பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் எதுக்குடா, வேஸ்ட் ஆஃப் டைமு. எனக்கு அதில் டேட்டும் கிடைக்கல. ஆமாம், ரைட் சைட் ஸ்வைப் பண்ணால் தானே டேட் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லை, ரைட் சைட் ஸ்வைப் பண்ண விருப்பம் இல்லை. ஆமாம், நீ தண்ணி அடித்தா மட்டும்தான் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுவேன். டேய் போத்திட்டு போடா. நான் அதுதான் பண்ணலான்ட்ருக்கேன், நீ தானே விட மாட்டேங்கிற. டேய் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குடா. அதுக்குன்னு நீங்கள் 2 பேரும் பண்ணும்போது நான் என்ன என்கரேஜாக பண்ண முடியும் வந்து? டேய் முட்டாள்தனமாக பேசாதடா. நீ தனியாக போய் பாருண்ணா, எனக்கு என்னைட்டு போய் பார்க்கணும், அவ்வளோதான். டேய் ஹேவ் ஃபன். யூங்கி பதில் சொல்கிறக்குள்ளேயே ஹோசோக்கு ஃபோன் வச்சிடுறாரு. யூங்கி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் போகுது. யூங்கி பார்க்கில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவருக்கு ஜிம்மின் எங்கே பார்த்து தெரியல. அவர் அப்படியே லைட்டாக ஒரு ஃபேஸே வாடுது. சேட் ஆகிடுறாரு. சேட் ஆகிட்டு அப்படியே பெஞ்சில் உட்கார்றாரு. ஜிம்மின் வந்து யூங்கியோட ஷோல்டரை பேட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் இருப்பாரே, அவர் எங்கே? யூங்கி லைட்டாக அசைஞ்சிட்டு ஜிம்மினை பார்க்க திரும்புறாரு. பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. ஜிம்மின் சொல்கிறாரு யூங்கி பக்கத்தில் உட்காந்துட்டு, என் பேர் பாக் ஜிம்மின். வாய்ஸே எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன? ஓ நான் சொல்ல வந்தது என் பேர் மின் யூங்கி. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறேன். நீங்கள் ஒரு சில டைம் வந்து என்னை பார்ப்பீங்களே, ஏன்? என்ன? இல்லை, நான் ஒரு 1 மந்த்துக்கு மேலே உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்க்குறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நான் திரும்பி பார்த்தா நீங்கள் போயிடுறீங்க. என்னை கொலை பண்ண பார்க்குறீங்களா? என்னது கொலையா? நான் எது கொலை பண்ணுறேன்? அப்புறம் எதுக்கு என்ன வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் அழகாக இருக்கீங்க, அதான். அழகாக இருக்கேனா? என்ன ஜொல்லா? விடலாமா? மேபி. இல்லை, எனக்கு புரியல. இப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ அழகாக இருக்க முடியும்? நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இப்படி என்கிட்ட சொல்கிறீங்க. அப்படியா? ஐம் கிளாட்.
உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஸ்கூலில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அது கணக்கில் எடுத்துப்பீங்களா? எப்போது ஒன்றா இருக்கீங்கன்னா கணக்கில் எடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள் பிரேக்கப் ஆயிடுச்சு. நீங்கள் கிஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ஸ்கூலில் ஒரு பையன் மேலே க்ரஷ்ஷு. அப்படியா? அதெல்லாம் க்யூட்டு தானே. ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. நல்ல வேளை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் அவ்வளோதான், அப்புறம் பிரச்சனையாக இருக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கண்ட்ரியில் அவ்வளோக்கா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நீங்கள் ஒரு பைசெக்ஷுவல் மேன்ட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ மேபி. உங்கள் ஸ்மைல் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன? இல்லை, இவ்வளோ ஜென்யூனாக ஒரு ஸ்மைல் நான் பார்த்ததே இல்லை. சொல்லுங்கள் யுங்கி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கேன். தட்ஸ் இம்ப்ரெசிவ். நீங்கள் என் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க தானே? நான் எடுக்கிற ஃபோட்டோ மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனாலும் பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு தானே? நீங்கள் என்னோடய ஃபேனில், ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் யார், செலிப்ரிட்டியா, ஐடலா? அதெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட். உங்களை பார்த்தா காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போய் 5 மணிக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் மாதிரி தெரியலையே. ஆக்சுவலி 8:30க்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆயிரும், 5:30க்கு தான் வீட்டுக்கு வர முடியும். ஸோ மேபி. பரவாயில்லையே, ஜாலியாக பேசுகிறீங்க. ஜிம் லைட்டாக சிரிக்கிறாரு. இவங்க எப்படியே ஜிம்மோட லிப்ஸை பார்க்குறாரு. ஒரு சின்ன பாப்பா வராங்க. இவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்திருப்பார்ல, அந்த பாப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஜிம்மின் கிட்ட வராரு. வந்ததும் ஜிம்மின் அப்படியே அந்த பாப்பாவை தூக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அந்த பாப்பாவும் சிரிக்குது. ஜிம்மின் வந்து, நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் இவங்கி, நான் வரேன், உங்கள் பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு காமிச்சிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு அப்படியே இன்னமும் மாதிரியாயிருது. நைட்டு இவங்க பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. ஒரு ஃபேஸே சரியில்லை. அப்படியே பெட்டில் படுத்துட்டு மூச்சு இழுத்து விடுறாரு. கண்ணை மூடி பார்க்குறாரு. ஜிம்மினை மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தா இவங்க ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. டேய் ஓசோ, இல்லைடா, என்னால் நம்ப முடியலடா. என்னண்ணா நீ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற மேலேயே க்ரஷ் வச்சுட்டு இருந்துருக்கீங்க? என்னண்ணா? டேய், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னான்டா. கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படின்னா இருக்கும்? பொண்டாட்டியே இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. டேய், காயத்துக்கு மேலேயே குத்தாதடா. நான் யார் காயத்து மேலேயே குத்தலை. நான் அன்றைக்கே சொன்னேன், அவனுக்கு ஏற்கனவே யாராவது இருந்தாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலடா. இன்றைக்கி தானே தெரிஞ்சுது. கொஞ்சம் பொறுமையாக இரு, மூவ் ஆன்லாம் பண்ணலாம். டேய், அப்பாடா ஒரு குழந்தைக்கு, என்னால் நம்ப முடியலடா. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான்டா அவன். எப்படிடா? அதெல்லாம் கரெக்டு தான், க்யூட்டாக தான் இருக்கான். அவன் சிங்கிள்னால் நானே நம்ப மாட்டேன். நான் அப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டே கிஸ் கொடுத்துட்டு இருக்கணும் போல். நீ அப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டே வேலையை முடிச்சிரு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓட்டு போறியா? நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொறுக்கி கிடையாது. கைதான் நான் உதவி, அதில் என்ன நான் பொறுக்கித்தனம் இருக்குது? ஏய் போடா. என் டேட்டு வேறு கேவலமாக போச்சு, வேஸ்ட் ஆஃப் டைம். இதாச்சும் நான் செட் ஆகும்னு பார்த்தேன். இன்றைக்கி 2 பேர்த்துக்குமே பேர்த்டே. டேட்டு என்னாச்சு? செட் ஆகலைண்ணா. பார்க்க மட்டும் அழகாக இருந்தால் போதுமா? செட் ஆகணும்ல. சரி, அதை விடுண்ணா. நீ குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காத. நீ அவனை பார்த்ததுலேருந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்ட, அதெல்லாம் உனக்கு நல்லதில்லை, பார்த்துக்கோ. சரி, பேசுறதுக்கு முடியலன்னு நினைக்கிறேன். குட் நைட், நான் ஃபோன் வைக்கிறேன்.
ம் குட் நைட். பாய்ண்ணா. ம் பாய். யுங்கி ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோன் அப்படியே பெட்டு மேலே போட்டு அப்படியே மூச்சு இழுத்து விடுறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. யுங்கி ஒரு நாளைக்கு ஸ்டுடியோவில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவர் ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. ஹோசோக் பக்கத்தில் வந்து, நான் விட்டுருண்ணா, ஏண்ணா அப்படிங்கிறாரு. யுங்கி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹோசோக் சொல்கிறாரு, ஏண்ணா நீ இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா? என்ன? யாரையாவது லவ் பண்ணா உங்களை விட்டுறவும் நீ ரெடியாக இருக்கணும். அப்படியெல்லாம் என்னால் விட முடியாதுடா. உன் கல்யாணம் ஆன ஆள்னா என்னண்ணா நீ பைத்தியமா? நீ என்ன அவனுக்கு வெப்பாட்டி போக போறியா? அதெல்லாம் இல்லை. அவன் உனக்கு தாள் இல்லைண்ணா, நீ விட்டுருண்ணா, மறந்துடுண்ணா. சரி, நீ ஒன்று பண்ண, ஃபோட்டோ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடு. இல்லை முடியாது. ஏன்? உன் ஃபோட்டோ பார்த்து தான் வேலை பண்ண போறியா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு வேண்டிய டைமெல்லாம் நீ எடுத்துக்கோ. இப்படியே நீ உட்காந்துட்டு இருந்தேன்னு வெய்யே, நீ நானே அடித்து கொண்டு போட்டுறேன், பார்த்துக்கோ. இவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. 2-3 நாள் கழிச்சு பார்த்தா ஜிமின் பார்க்கில் நின்றுட்டுருக்காரு அந்த பாப்பா கூட. அந்த பாப்பா அப்படியே சிரிச்சுட்டு மற்ற குழந்தைங்க கூட விளையாட போயிடுது. ஜிமினும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. யூங்கி ஏண்டானா ஒரு ரூமில் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவர் ஜிமினோட ஃபோட்டோ ஒவ்வொன்றா க்ரஷ் பண்ணி அப்படியே சுருட்டி வேஸ்ட் பாஸ்கெட்டில் போடுறாரு. ஜிமின் பார்க்கில் சுற்றியும் அப்படியே தேடிகிட்டே இருக்கார். அவர் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. யூங்கி ஏண்டானா ரூமில் உட்காந்து ஒரு பாட்டில் உடச்சி குடிச்சிட்ருக்காரு. ஒரு சாயந்தரம் யூங்கி லிவிங் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. டிவி பார்த்துட்ருக்காரு. டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து ஹோசோக்கு கால் பண்ணுறாரு. ஹோசோக்கும் கால் அட்டன் பண்ணுறாரு. என்னண்ணா சொல்லு. ஹோசோக்கா, எனக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருக்குடா. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லைடா, எனக்கு ஏதோ மூச்சை விட முடியல. கொஞ்சம் வெளியே போய் காற்று வாங்க. என்னால் பார்க்கெல்லாம் மறுபடியும் போக முடியாது. இன்றைக்கி தான் சனிக்கிழமை இல்லையே, அவன் இருக்க மாட்டாங்க, நீ போ. ஒரு வேளை அவனை பார்த்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? அதுக்குன்னு அவனை பார்த்துவேன்னு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க போறியா? எனக்கு ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரிலடா. அதெல்லாம் எல்லாம் சரிப்பட்டு தான் வரும். நீ கிளம்பு, பார்க்குக்கு போ, கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வா. சரிப்பட்டு வருங்கிற? ஆமாண்ணா, போண்ணா. யூங்கி காலை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தா யூங்கி அப்படியே பார்க்கில் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அவர் அப்படியே கண்ணு மூடி நல்லா மூச்சு இழுத்து விடுறாரு. அவருக்கு சுற்றியும் இருக்கிற அந்த பூக்களோட வாசனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. ஒரு யூங்கி பார்த்துட்றாரு. ஒரு லைட்டாக சிரிச்சுட்டு யூங்கி பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. யூங்கி டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஜிமின் சொல்கிறாரு, உங்களை நான் கொஞ்ச நாளாக பார்க்கவே இல்லையா யூங்கி? யூங்கி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் மெதுவாக எந்திரிச்சிட்றாரு. ஜிம்னும் அப்படி எந்திரிச்சிட்றாரு. நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். வரமாட்டேன். ஏன், என்னாச்சு? நீ ஒரு அப்பா பார்த்துமே, உன் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் அக்கா பொண்ணு. என்ன? ஜிமின் பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு யூங்கி அப்படியே கைப்பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு, அவளுக்கு வேறு யாரும் இல்லை, அதனால் என் பொண்ணு மாதிரி நான் வளர்க்குறேன். அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே. அப்புறம் டெலிவரி டயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. காம்ப்ளிகேஷனால் அக்காவும் இறந்துட்டாங்க. சாரி ஜிமின். தேங்க்யூ. இப்போது 4 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கு 4 வயசு ஆயிடுச்சு இல்லை? ஆமாம். உங்கள் நம்பர் கிடைக்குமா? தரேன், ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி யூங்கிக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி நம்பரை ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் டெய்லி பார்க் வருவீங்களா? டெய்லியும் வரமாட்டேன், வீக்னஸ் தான் வருவேன். இன்றைக்கி புதன்கிழமையாச்சு. இல்லை, ஹியோங் தான் வரணும்னு சொன்னால் கொஞ்ச நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வீட்லேயே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அவள் ரொம்ப அடம் பிடிப்பா. என்னால் ரொம்ப நாளாக நோ சொல்லிகிட்ருக்க முடியாது. நம்ம இந்த சாட்டர்டே மீட் பண்ணுவோம்ல? ஆமாம். ஹியோங் சிரிச்சிட்டே
ஜிமின் கிட்ட வரா. ஜிமினும் அந்த பாப்பாவை தூக்குறான். அப்படி அந்த பாப்பா சொல்கிறா, அப்பா எனக்கு இன்றைக்கி ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா. அப்படியா? யார் தங்கம்? உங்கள் பேர் என்ன? சூயங். இவங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. ஜிமின் சொல்கிறாரு, ஹலோ சொல்லு தங்கம். ஹலோ அங்கிள், என் பேர் மின்யுங்கி. என் பேர் பாக்கியம். நைஸ் டு மீட் யூ ஹியங்கா. நைஸ் டு மீட் யூ டூ அங்கிள். இவர் யாருப்பா? அவர் என் ஃப்ரெண்டு தங்கம். அப்படியா? ஓகே. இவங்க நம்ம சாட்டர்டே மீட் பண்ணலாம். மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாரு. ஜிமின் சிரிச்சுட்டு அப்படியே இவங்க கூட்டிகிட்டு போயிடுறாரு. நைட் ஆகுது. இவங்கி பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. அவர் லுக்கும் சரியில்லை, சிரிப்பும் சரியில்லை. ஜிம்னுக்கு கால் பண்ணுறாரு. ஜிம்னு கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஹலோ ஜிமின். சொல்லுங்க யோங். உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளே என்ன யோங்லாம் கூப்பிடுறீங்க? எனக்கு 28 வயசு தான் ஆகுது. ஓ அப்படியா? எனக்கு 30 ஆச்சு. யோங்னே கூப்பிடு. தெரியும். என்னை பார்த்தா வயசான மாதிரி தெரியுதா? இல்லை அப்படி இல்லை, கொஞ்சம் மெச்சூராக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. அப்போ ஓகே. அப்புறம் சொல்லு ஜிமின். என்ன சொல்கிறீங்க? உன்னை பற்றி தான். உங்களுக்கு என் பேர் தெரியும், வயசு தெரியும், நான் பையனும் உங்களுக்கு தெரியும், அப்புறம் என் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரியும். ஐ மீன் எனக்கு ஹியோங் மட்டும்தான் ஃபேமிலி. பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க டிவோர்ஸ்ட். என்னை காண்டாக்ட் பண்ணுறதில்ல. அம்மா காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பைசேஷன் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் காண்டாக்ட் பண்ணுறதில்ல. ஓ அப்படியா? அக்கா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா எங்கள் 2 பேர்கிட்டையும் பேசவே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லை தெரியாது. ஐ டோன்ட் ரியலி மைண்ட். அது அவங்க லைஃப் தானே. என்னையும் என் பொண்ணையும் பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் அவளை என் பொண்ணுன்னு சொல்லதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லையே, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு எட்டர்னல் பாண்டு. எனக்காக அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்துட்ருக்கல. எனக்கு 24 வயசு தான் அப்போது. அக்கா எனக்கு அவளை மாதிரி ஒரு ஏஞ்சலை கொடுத்துட்டு போயிட்டா. லைஃப் ரொம்ப கஷ்டம். எனக்கு வேறு வேலைன்னு எதுவும் தெரியாதப்போ நான் பார்ட் டைம் ஜாமுக்கெல்லாம் போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. இப்போ நல்லா சிரிக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹியோங் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஒரு லாங் டேக்கு அப்புறம் ஒரு 1 hour அவ கூட ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப சேஃப்ஃபுல்லான பர்சன், எங்கள் அக்கா மாதிரியே. நீ டிசர்வ் பண்ணுற ஜிமின். நீ நிறையா சிரிக்கணும். உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியுது பர்ஃபெக்டாக. தேங்க்யூ. ஐ மீன் என் பெஸ்டி கூட இப்படியெல்லாம் பேச மாட்டான். யார் உன் பெஸ்டி? கிம் டேயாங், என் கோவர்க்கர் தான். அவன் பாய் ஃப்ரெண்ட் ஜான்சங்குக்கு என்னோட நெய்பராக இருந்தான். ஓ, உங்களுக்கு கியூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஐசி. இருக்காங்க. கிம் டேயாங்கோட கசின் கிம் நாம் ஜூன் கூட என் ஃப்ரெண்டு தான். அவர் பாய் ஃப்ரெண்ட் கிம் சாக்சின் கூட எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓ, எனக்கு ஒரே ஃப்ரெண்டு தான், ஜங்கோசோக். தெரியுமே, அன்னைக்கு எல்லாம் உங்கள் கூட என்ன பார்த்துட்ருப்பாரு அவர் தானே? ரொம்ப சிரிக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை உங்களால தான். ஓ இல்லை, நான் கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி சொல்லலை, ஜஸ்ட் சந்தோஷத்தில். புரியுது. உன்னால் நான் 2 மாதம் செவுத்தை பார்த்து உட்காண்ட்ருந்தேன் தெரியுமா? ஏன், எதனால்? 1 மாதம் நீ எவ்வளோ அழகாக இருக்கேங்கிறத யோசிச்சே போயிடுச்சு. இன்னொரு மாதம் உன்னை எப்படி மறந்து வாழ்கிறதுங்கிற யோசிச்சே போயிடுச்சு. என்ன மறந்து வாழ்கிறதா? சரி அதை விடு. ஓகே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா?
ம் கேளு. உங்கள் பேரண்ட்ஸை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். அவங்க தேகு டவுனில் இருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படின்னு தெரியுமா? எப்படி பைசெக்ஷுவல்னா தெரியும், அதனால தானே பேச மாட்டேங்கிறாங்க. ஓ சாரி, நான் கேட்டிருக்கூடாது. பரவாயில்ல, அம்மா அடிக்கடி கூப்பிடுவாங்க உசுரோடு இருக்குன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க மேபி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. ஐ டோன்ட் ரியலி கேர். தூக்கம் வருதா? எனக்கு தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும். அதுதான். நேரத்தில்னா எவ்வளோ நேரத்தில்? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அவ்வளோ நேரத்துலையா? போய் தூங்கி ஜிமின். ஓகே. குட் நைட். குட் நைட். இவங்க ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை அப்படியே சார்ஜுக்கு போட்டு அப்புறம் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. இவங்கியும் ஜிமினும் பார்க்கில் பெஞ்ச் மேலே உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற பார்த்துட்ருக்கா. இவங்கி சொல்கிறாரு, நல்லா இருக்குல்ல? என்ன சொல்கிறீங்க? ஐ மீன் கூடயும் குழந்த கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீ ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஜிமின். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்க. குட்டி பாப்பா வளர்த்துறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. என்னால் அப்படி நெகட்டிவெல்லாம் யோசிக்க முடியாது. நான் ரொம்ப நெகட்டிவ் ஜிமின். பரவாயில்ல, அதுதான் நான் இருக்கேன்ல உங்களுக்கு. இருக்கு. ஜிமின் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. அப்படியே 1 மாதம் போயிடுது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா யூங்கி ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துட்ருக்காரு. ஹோசக் அவர் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காரு. ஹோசக் சொல்கிறாரு, இப்போது டெய்லி மீட் பண்ணுறீங்க போல். 1 மணி நேரம். ஓ, ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களோ? தெரிலடா, அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது? லூசர் ஆயிடுவானோன்னு பயமாக இருக்குது. அவனுக்கு உங்களை பிடிக்கலன்னா டெய்லி வந்து மீட் பண்ணுவானா? எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரிலடா. அவனுக்கு என்னை பற்றி நிறையா ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் உங்களை பற்றி எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க. சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக. ஈவினிங் யூங்கி ஜிம்மின் பக்கத்தில் பார்க்கில் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு. யூங்கி ரொம்ப நர்வஸாக இருக்கார். ஜிம்மின் சொல்கிறாரு, நாளைக்கு சாட்டர்டே, நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஃப்ரீ தான். சுற்றலாமா? சுற்றலாமே. இல்லை சாரி, நான் கேட்டிருக்கூடாது. ஏன்? இல்லை, ஹியாங்க விட்டுட்டு வர முடியாது. அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு எப்படி சுற்றுறது? அப்படியெல்லாம் இல்லையே, அவ்வளோ எனக்கு பொண்ணு மாதிரி தானே, எல்லாருமா சுற்றலாம். இவங்க எப்படியும் மூச்சு இழுத்து விடுறாரு. ஜிம்மினுக்கு என்னமோ மாதிரி ஆகுது. ஜிம்மின் கேட்குறாரு, ஏதாவது பிரச்சனையா யா? இல்லையே, பிரச்சனையெல்லாம் இல்லையே. இல்லை, கொஞ்சம் பாதர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே. இவங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அவர் மறுபடியும் மூச்சு இழுத்து விடுறாரு. ஜிம்மின் யூங்கியவே பார்க்குறாரு. யூங்கி ஜிம்மினை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நர்வஸாக இருந்தீங்களா? என்ன? நான் ஒரு 1 மந்த்தாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, நீங்கள் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு. ஓ சாரி, லேட்டாக சொல்லியிருந்தா. நீங்கள் ரொம்ப க்யூட் பேபி. இவங்களுக்கு அப்படியே வெக்கம் வந்துடுது. ஜிம்மின் சொல்கிறாரு, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. யூங்கி கேட்குறாரு, அப்போது என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா? இருக்கேன். யூங்கி அப்படியே ஜிம்மினை பார்க்குறாரு. ஹியோங் அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் வரா. அவரும் அவளை தூக்குறாரு. யூங்கி எந்திரிச்சு நின்று பாப்பாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஹலோ அங்கிள் யூங்கி. ஹலோ. நம்ம அங்கிள் யூங்கி நம்ம ஃப்ளாட்டுக்கு இன்வைட் பண்ணலாமா? என்ன தங்கம்? பண்ணலாமே.
நம்ம ஒன்றா விளையாடலாம். ஜிமின் அப்படியே யூங்கியை பார்த்து ப்ளஷ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யூங்கி கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு லிவிங் ரூமில். ஜிமின் ஹியோங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. யூங்கி கேட்குறாரு, ஹியோங்க அப்பாட்ட உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஏன்னா அவர் என் அப்பா. ஜிமின் ஹியோங் கன்னத்துலேயே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஹியோங் சொல்கிறா, 2 பேரும் வாங்க விளையாடலாம். என்ன விளையாடலாம்? அவளுக்கு ஓடி பிடிச்சி விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா ஹியோங்க? ஆமாம் அங்கிள். யூங்கி எந்திரிச்சுட்டு சொல்கிறாரு, சரி வா விளையாடலாம். ஹியோங் சிரிச்சிட்டே ஓடுறா. ஜிமின் சொல்கிறாரு, கேர்ஃபுல்லாக இரு ஹியோங்க, விழுந்துடாத. ஓகே அப்பா. யூங்கி அப்படியே ஹியோங்க துரத்திட்டே ஓடுறாரு. அவங்க விளையாடுறாங்க. அப்படியே நைட் ஆகுது. ஜிமின் ஹியோங்க தூங்க வச்சுட்டு குட் நைட் சொல்லிட்டு வந்துடுறாரு வெளியே. யூங்கி கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் அப்படியே நர்வஸாக யூங்கி பக்கத்தில் வராரு. யூங்கி ஜிமினை பார்த்துட்டு கேட்குறாரு, தூங்கிட்டாளா? சீக்கிரம் தூங்கிடுவா. நம்ம வேணால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே தனியாக. லேட் ஆயிடுச்சு, நீயும் தூங்கணும், நான் போகிறேன். என்ன அவசரம் பேபி? என்ன? ஜிமின் யூங்கி பக்கத்தில் போய் ஒரு லிப்ஸில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. யூங்கி அப்படியே பார்க்குறாரு. ஜிமின் யூங்கியோட ஷர்ட்டை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யூங்கி டிஷர்ட் மேலேயே ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. அந்த ஷர்ட்டை தான் பிடிச்சிருப்பாரு ஜிமின். யூங்கி சொல்கிறாரு, நீ போதும். ஏன் போதும்னு சொல்கிற பேபி? என்னை ரொம்ப டெம்ப்ட் பண்ணுற. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பாரு நீ, உனக்கு தான் பிரச்சனையாயிரும். நான் 1 மாதம் வெயிட் பண்ணியிருக்கேன், என்னால் இனி வெயிட் பண்ண முடியாது. எனக்கு பிரச்சனைனாலும் பரவாயில்லவா? நீ ஜிமின் யூங்கி பேச விடாமல் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிஸ் கொடுத்துட்டு, என்ன கிஸ் பண்ணு யூங்கி சொல்கிறாரு, என்னை ஹர்ட் பண்ணுறதா இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. யூங்கி அப்படியே ஜிமினை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறாரு. பெட்ரூமுக்கு போய் ஜிமின் அப்படியே பெட் மேலே போடுறாரு. போட்டு அப்படியே ஹோர் ஆகுறாரு. 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. இவங்க கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட டிஷர்ட்டை கழட்டி கீழே போடுறாரு. அவர் அப்படியே ஜிமினோட உடம்புல பூரா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கங்கே கடிச்சு வைக்கிறாரு. பூரா ஹிக்கி மார்க்ஸ் வேறு. ஜிமின் அப்படியே எந்திரிச்சு யூங்கியோட ஷர்ட்டையும் டிஷர்ட்டையும் உள்ள கழட்டுறாரு. கழட்டி விட்டுட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. யூங்கி ஜிமினை மறுபடியும் பெட்டில் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் கடிச்சு வைக்கிறாரு. பேபி வலிக்குது. யூங்கி அப்படியே விஸ்பர் பண்ணுறாரு ஜிமினோட காதில், நான் தான் சொன்னேன்ல உனக்கு பிரச்சனையாக வரும் அப்படின்னு. பரவாயில்ல, நீ கிஸ் பண்ணும். ஜிமின் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. யூங்கி அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணி முடிச்சு பார்த்தா அவருக்கு அப்படியே 2 பேத்துக்கு மூடாயிருச்சு. 2 பேரும் அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிடுறாங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. யூங்கி அப்படியே லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஜிமின்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. ஜிமின் கத்துறாரு, அவருக்கு ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவ்வளோதான். டாடி ஸ்லோவாக பண்ணுங்க ப்ளீஸ். ஷுவர் ஹனி. யூங்கி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூடாகுது. ஜிமினுக்கும் மூடாகுது. ஜிமின், டாடி ஸ்பீடாக பண்ணுங்க. யூங்கி அப்படியே ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த மேக் ஓவர் செஷன் ரொம்ப நேரம் போகுது. உங்கள் லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப நேரம் அந்த மேக் ஓவர் செஷன் போகுது. முடிச்சுட்டு 2 பேரும் கிளைமேக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே யூங்கி ஜிமின் மேலே படுத்துடுறாரு. யூங்கி சொல்கிறாரு,
நம்ம இவ்வளவும் பண்ணிட்டோன்னு என்னால் நம்ப முடியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் கொஞ்சம் நர்வஸ் ரொமான்ஸ் பற்றிலாம். அதனால் இல்லை, நான் இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணல. அதனால தான். அதெல்லாம் பரவாயில்ல. நான் தான் உங்களை டேட் பண்ண போகிறேன், இப்போது ஃப்யூச்சர்லேயும் எப்பயுமே. ஆமாம் நீ. எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் இங்கே மூவின் பண்ணிருங்களே. பண்ணலாமா? பண்ணலாமே. இல்லை, இவங்க என்ன பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? ஒரு மாதமாக உங்களை பார்த்துட்ருக்கா. இன்னும் உங்களை பிடிக்காமலா இருக்கும்? அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு. உங்களை பற்றி நிறையா கேட்டாளா? என்ன கேட்டா? என்ன கேட்டா அப்படின்னா, நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி, அந்த மாதிரி. கொஞ்சம் ஸ்மார்ட் போல். ஆமாம். நான் ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு வேறு என்கிட்ட கேட்டா. அப்படியா? எப்படி பிஹேவ் பண்ணுறியாம்மா? இல்லை, கொஞ்சம் ஷையாக. இவங்க எப்படி ஜிமினோட ஹெட்டில் கிஸ் கொடுக்குறாரு. ஜிமின்னு சொல்கிறாரு, அதுக்குன்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட முடியாதுல்ல. அப்புறம் அவளோட உண்மையான அப்பா பற்றி நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லை, சின்ன பாப்பாட்ட போய் இதெல்லாம் சொல்கிறக்கு. அப்போ ஓகே. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஜிமின் தான் முதல்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவங்க நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஜிமின் இவங்கியோட நெத்தியில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு எந்திரிச்சு போய் ஒரு வேலையெல்லாம் பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தா ஜிமின் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. இவங்க இன்னும் தூங்கிட்டுருக்காரு. பேபி எந்திரி பேபி. இவங்க அசையக்கூட மாட்டேங்கிறாரு. பேபி என்ன? இவங்க எந்திரிச்சிருவா, எந்திரியன் அப்படின்னு ஹம் பண்ணிவிட்டு கண்ணை இருக்கிறாரு. போய் ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாத்ரூமில், ட்ரெஸ் போட்டு வா. இவங்க ஜிமினை பக்கத்தில் இழுத்து கிஸ் கொடுக்குறாரு. ஜிமின் அப்படியே எந்திரிச்சிட்டு, என்ன பண்ணுற? எனக்கு டெய்லி மார்னிங் கிஸ் வேணும். நீ இங்கே மூவின் பண்ணிடுறேன், உனக்கு நான் டெய்லியும் கிஸ் தரேன். மூவின் பண்ணுறேன். ஓகே. இவங்க அப்படியே ஜிம்னை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சு அவர் கன்னத்தில் கிஸ் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் எந்திரிச்சு போய் பாத்ரூம்குள்ளே போய் கதவை சதிக்கிறாரு. அவர் அப்படியே ஒரு வேலையெல்லாம் பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜிமின் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காரு. இவங்கி அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் ஜிமினோட இடுப்பை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக கிஸ் கொடுக்குறாரு கழுத்தில். ஜிமின் சொல்கிறாரு, என்ன பண்ணுற? பார்த்துருவா, தூங்கிட்டுருக்கா. உனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ தான் பார்த்தேன். வீடு இவங்கி, என்ன பண்ணுற? இவங்க அப்படியே கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் ஜிமின் மோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றா. இவங்க ஜிம்னை விட்டுட்டு அப்படியே லைட்டாக இருமுறாரு. ஜிம்னை அப்படியே சூப்பு கிளறிட்டு இவங்க பார்த்து சிரிக்கிறாரு. ஐயோ, நீங்கள் சூப் கொஞ்சம் பாருங்கள், நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்தில் போய் அவளை தூக்குறாரு. என்ன தங்கம், சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்க இன்றைக்கி? ஆமாம் அப்பா அப்படின்னு சொல்கிறா. ஜிமினும் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. இவங்கி கேட்குறாரு, இவங்க நான் இங்கே மூவின் பண்ணிட்டா உனக்கு பரவாயில்லையா? வாங்க அங்கிள் இவங்கி, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். நீ என்ன வேறு ஏதாவது கூப்பிட்றியா? ஜிமின் அப்படியே இவங்கி பார்க்குறாரு. இவங்க கேட்குறா, என்ன கூப்பிட சொல்கிறீங்க? இல்லை அப்பான்னு கூப்பிட்றியா? எனக்கு தான் ஆல்ரெடி ஜிமின் அப்பா இருக்காரே. இல்லை, நான் இங்கே மூவின் பண்ணிட்டேன்னா நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தானே. அப்போது நம்ம ஃபேமிலினா நீ என்ன அப்படி ஏதாவது தானே கூப்பிடணும்.
எனக்கு அம்மா இல்லையே, அதனால தான் நீங்கள் அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? எனக்கு உன் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை. உன்னை ஒரு அப்பா மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசை. அதனால தான் உனக்கு அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே அப்பா. இவங்கி இப்படியே ஒரு கை காமிச்சிட்டு ஹைஃபை ஹைஃபை அப்படின்னு சொல்லி ஹைஃபை பண்ணுறா ஹியோங். இவங்கி அப்படியே ஜிம்மினை பார்த்து சிரிச்சிட்டு சாப்பிட்றாரு. ஜிம்மினும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவங்கி ஜிம்மினோட காலை டேபிளுக்கு அடியில் லைட்டாக ப்ரஷ் பண்ணுறாரு. ஜிம்மினுக்கு சிரிப்பு வருது, ஏன்னா சிரிப்பு அடக்கிட்டே சாப்பிட்றாரு. ஹியோங்கும் உட்காந்து சாப்பிட்றா. அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லெங்க்த்தாக போயிடுச்சு, ஏன்னா நான் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பேச ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லெங்க்த்தாக போயிடுச்சு. இது ஆக்சுவலி ஒரு 30 மினிட்ஸ்லேயும் முடிஞ்சிருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் போல் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் ஷாட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜொனத்தனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் தரீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் போடலாமா இல்லை எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜொனத்தன்கிட்ட ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்குது. என்ன வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. வி லவ் யூ ஆல்.